ஒரு நாளைக்கு 2 வேளை பயன்படுத்தும் பொழுது நம்ம சிறுநீரகத்துக்கு இது ரொம்ப ஏற்றதுன்னு சொல்லலாம். ஸோ அடிக்கடி யூரின் போகிறதா இருக்கட்டும், இல்லை புரோட்டீன்யூரியா கண்டிஷன், ஸோ அதிகமாக யூரினில் நுரை போகிற ஒரு சிம்டம்ஸ் இருந்தாலும் அதை குறைப்பதற்கு நமக்கு இந்த யானை நெரிஞ்சில் கஷாயம் பயன்படுது. சிறுநீரக பாதிப்பு அப்படின்றதும் இன்றைய காலகட்டத்தில் அதிகரிச்சுக்கிட்டே வருது. இதுதான் டயபெட்டிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம், இல்லைன்னா டயபெட்டிக் நெஃப்ரோபதி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடிப்படையாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சித்த மருந்துகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி உணவு முறை மூலமும் சின்ன சின்ன மூலிகைகள் நம்ம உணவில் சேர்த்து சாப்பிட்றது மூலமும் சுகர் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஏற்கனவே எனக்கு டயபெட்டிஸ் இருக்கிறதுனால கால்களில் மறுத்து போகிற உணர்வு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நியூரான்ஸ் எல்லாமே நமக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறது. ஸோ டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்கிற கண்டிஷன். யூரின் போகும்போது கொஞ்சம் நுரை வர மாதிரி இருக்கும். யூரினில் எப்போவுமே நுரை வராதும், காலையில் ஃபஸ்ட்டு யூரின் போகும்போது நுரை வர மாதிரி இருக்கும். ஸோ இது புரோட்டீன்யூரியா ஆர் அல்புமின்யூரியா அப்படின்னு சொல்லுவாங்க. HbA1c லெவல் 3 மாதத்துக்கு ஒரு முறை நம்ம செக் பண்ணும்போது 7 தாண்டி இருந்துச்சுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்மளுடைய வயதும் 60க்கு மேலே இருக்குது அப்படின்னாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹெல்த் கஃபே தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். ரொம்ப வருஷமாக எனக்கு சுகர் இருக்குது. உடலில் சர்க்கரையோட அளவு, பிளட் சுகர் லெவல் எனக்கு குறையவே இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம உடலில் பாதிப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். இப்போது சமீபமாக ஒரு 2 வருஷமாக நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர், அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா சர்க்கரை நோயாளிகள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா டயபெட்டிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சுகர் இருக்கும்பொழுது நம்ம உடலில் நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது. கை கால் மறுத்து போகிற மாதிரி, உடல் எடை குறைதல், இல்லை உடல் எடை அதிகரித்தல், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் சிறுநீரக பாதிப்பு அப்படின்றதும் இன்றைய காலகட்டத்தில் அதிகரிச்சுக்கிட்டே வருது. இதுதான் டயபெட்டிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம், இல்லைன்னா டயபெட்டிக் நெஃப்ரோபதி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கிட்னியில் இருக்கக்கூடிய நெஃப்ரான்ஸ் எல்லாமே பாதிப்பு ஏற்பட்டு நமக்கு சிறுநீரகத்தோட ஃபங்க்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வர்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி என்னங்க இந்த டயபெட்டிக் நெஃப்ரோபதி அப்படின்னா என்ன? இதனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும்? சுகர் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்குமா? இல்லை ஸ்டார்டிங்கில் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஏதாவது சிம்டம்ஸ் தெரியுமா? இல்லை இது இருக்கும்பொழுது சுகர் இருந்து எனக்கு கிட்னி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான உணவுகள் இல்லை எந்த மாதிரியான மருந்துகள் நம்ம எடுக்கணும்? ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டே நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டயக்னோஸ் பண்ணும்போதே சுகர் லெவல் அதிகமாக இருக்குன்னா பேசிக்காகவே நம்ம ஜென்ரலாக ஏதாவது ஹெர்பல் மெடிசன்ஸை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அடிப்படையாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சித்த மருந்துகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி உணவு முறை மூலமும் சின்ன சின்ன மூலிகைகள் நம்ம உணவில் சேர்த்து சாப்பிட்றது மூலமும் சுகர் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது நம்ம ஆரம்ப காலகட்டத்திலே சுகர் கண்ட்ரோல் பண்ணாமல் விடுறதுனால காலப்போக்கில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா உடலில் நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துது. ஸோ 5 வருடங்கள் 10 வருடங்களுக்கு மேலாக சுகர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கவனமாக இருந்து கிட்னியோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்றத நம்ம பார்த்துக்கணும். சரி, இப்போது நமக்கு இந்த டயபெட்டிக் கிட்னி டிசீஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குன்னா நம்ம என்னென்ன மாதிரியான அறிகுறிகள், ஆரம்ப காலகட்டத்தில் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பார்த்தோம்னா கால் வீக்கம், மைல்டாக நமக்கு கால் வீக்கம் தெரிய ஆரம்பிக்கும். ஏற்கனவே எனக்கு டயபெட்டிஸ் இருக்கிறதுனால கால்களில் மறுத்து போகிற உணர்வு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நியூரான்ஸ் எல்லாமே நமக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறது. ஸோ டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்கிற கண்டிஷன். இதில் என்னென்னா கால் பாதம் ஒரு மதமதப்பு இருக்கிறது, சென்சேஷன் இல்லாமல் இருக்கிறது, மறுத்து போகிற உணர்வு, இதனோடு சேர்ந்து என்ன ஆகுனா கால் வீக்கம் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ஃபீடல் எடிமா ஆர் பிட்டிங் எடிமா அப்படின்னு சொல்லுவாங்க. விரல் வைத்து அழுத்தும் போது குழி விழுற மாதிரி இருக்கும் கால் பாதத்துக்கு மேற்பகுதி. அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா யூரின் போகும்போது கொஞ்சம் நுரை வர மாதிரி இருக்கும். யூரினில் எப்போவுமே நுரை வராதும், காலையில் ஃபஸ்ட்டு யூரின் போகும்போது நுரை வர மாதிரி இருக்கும். ஸோ இது புரோட்டீன்யூரியா ஆர் அல்புமின்யூரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு சிம்டம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது நிறைய பேர் என்ன, இது ஏதோ ப்ரோட்டீன் லீக் ஆகுது பார்த்துக்கலான்ட்டு நான் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கிடுகிடுன்னு ஒரு 6 மாதத்துக்குள்ளவே இந்த கிட்னி ரொம்ப டேமேஜ் ஆகிறத நம்ம பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு தலைவலி இருந்துக்கிட்டே இருக்கிறது, சுகர் லெவல் அதிகமாகிட்டே போகிறது,
நாக்டூரியா அப்படின்னு சொல்கிறது, இரவு நேரத்தில் அதிகமாக நம்ம வந்து யூரின் போய்கிட்டே இருப்போம். ஸோ அடிக்கடி 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டியோ இரவு தூக்கத்தில் ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் போய்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் நாசியா, வாமிட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவு வந்து சாப்பிடவே முடியாது. அடிக்கடி எனக்கு வந்து வாமிட்டிங் வர மாதிரி இருக்குது, வாந்தி வர ஒரு உணர்வு, செரியாமை பிரச்சனை இருக்கிறது, உடல் முழுவதுமே எனக்கு வந்து தோலில் வந்து ஒரு மாதிரி ட்ரைனஸ் இருக்கிறது, அதிகமான வறட்சி தன்மை ஏற்படுறது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ சுகர் லெவல் அதிகமாகும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து நம்ம சிறுநீரகங்களும் சரியான முறையில் இயங்கிட்டு இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாமே செக் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது நமக்கு சிறுநீரக பிரச்சனை ஆரம்ப காலகட்டத்திலே நம்ம கண்டறிஞ்சிட்டோன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக அதிலேருந்து நம்ம வெளியில் வரலாம். ஸோ முதலையே நம்ம என்ன பண்ணணும்னா சுகர் லெவல் எப்பொழுதுமே கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். HbA1c லெவல் 3 மாதத்துக்கு ஒரு முறை நம்ம செக் பண்ணும்பொழுது 7 தாண்டி இருந்துச்சுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்மளுடைய வயதும் 60க்கு மேலே இருக்குது அப்படின்னாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ 10 வருடங்களுக்கு மேலாக சுகர் இருக்குது, இதனோடு சேர்ந்து எனக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, பிளட் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னாலும் கவனமாக இருக்கணும். ஸோ இதில் முக்கியமாக பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது யூரியா கிரியேட்டினின் லெவல் எவ்வளோ இருக்குது, யூரிக் ஆசிட் லெவல் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஸோ கிடுகிடுன்னு நமக்கு வந்து EGFR அப்படின்னு சொல்லுவாங்க, எஸ்டிமேட்டட் குளோமெருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட் அப்படின்னு சொல்கிறது. இது பார்க்கும் பொழுது குறைஞ்சிக்கிட்டே வந்ததுன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு சிலர் வந்து நம்ம நினைப்போம் GFR வந்து ஓகே பரவாயில்ல 40 தானே இருக்குது, 35 இருக்குல்ல, இதை வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலான்னு. அப்படி பண்ணக்கூடாது. குறைந்தது 80ஆவது இருக்கணும். ஸோ 80க்கு கீழே குறையுது, வயதான நபர்களுக்கு இந்த மாதிரி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து அதற்கான சிகிச்சை முறைகளை எடுக்கணும். ஏற்கனவே சுகர் இருக்குது, அதுக்கான மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாலும் சில மூலிகைகள் நம்ம எடுக்கும்பொழுது சிறுநீரக பாதிப்பிலிருந்து நம்ம விடுபட முடியும். இல்லைங்க எனக்கு சிறுநீரக பாதிப்புலாம் கிடையாது, சுகர் மட்டும் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இந்த மூலிகைகளை நம்ம தினந்தோறும் பயன்படுத்தலாம். அப்படி சொல்லக்கூடிய சில வகையான மூலிகைகள் என்னென்னா, பேசிக்காக இப்போ சுகர் இருக்குது அப்படின்னா நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆவாரம் பூ நம்ம வந்து பயன்படுத்துகிறோம், வெந்தயம் பயன்படுத்தி நம்ம வந்து அந்த சுகர் லெவலை கண்ட்ரோலில் வச்சுக்கிறோம். ஸோ இது எல்லாமே பயன்படுத்தலாம். இதனோட ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்தோம்னா திரிஃபலா சூரணம் பயன்படுத்தலாம். இதுலேயுமே தாண்டிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகையை தனியாகவும் பயன்படுத்தலாம். சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க தாண்டிக்காய் சூரணம் மட்டுமே பயன்படுத்தினாலும் நமக்கு ஒரு நல்ல பலன் தருதுன்னு சொல்லலாம். இந்த தாண்டிக்காய் சூரணம் அப்படின்னு சொல்கிறது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணீரில் கலந்து காலை இரவு 2 வேளையும் பயன்படுத்திட்டு வரலாம். இதுலேயும் முக்கியமாக பார்த்தோம்னா தேற்றான் கொட்டை. ஸோ இந்த தேற்றான் கொட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மிக சிறந்த ஒரு சொல்யூஷன் கொடுக்குது. இது வந்து மருந்தாக சித்த மருத்துவத்தில் பாவனை செய்து பயன்படுத்தலாம். பட் வீட்டில் நீங்கள் சிம்பிளாக எடுக்கும்பொழுது இந்த தேற்றான் கொட்டை சூரணத்தை பயன்படுத்திட்டு வரலாம். இந்த தேற்றான் கொட்டை சூரணம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்து தண்ணீரில் கலந்து காலை இரவு 2 வேளையும் உணவு எடுத்த பிறகு நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்பொழுதும் சிறுநீரக பாதிப்பு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிட்னிக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும் இந்த மூலிகை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரலாம். இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா நெரிஞ்சல், யானை நெரிஞ்சல் கஷாயம், இதை வந்து பயன்படுத்திக்கிட்டே வரலாம். இந்த கஷாயமும் ஒரு நாளைக்கு 2 வேளை பயன்படுத்தும் பொழுது நம்ம சிறுநீரகத்துக்கு இது வந்து ரொம்ப ஏற்றதுன்னு சொல்லலாம். ஸோ அடிக்கடி யூரின் போகிறதா இருக்கட்டும், இல்லை புரோட்டீன் யூரியா கண்டிஷன், ஸோ அதிகமாக யூரினில் நுரை போகிற ஒரு சிம்டம்ஸ் இருந்தாலும் அதை குறைப்பதற்கு நமக்கு இந்த யானை நெரிஞ்சல் கஷாயம் பயன்படுது. ஸோ உணவு முறையில் பொறுத்த வரைக்கும் அதிகமாக புரோட்டீன் டயட் எடுக்கிறதையும் குறைச்சிக்கணும். முக்கியமாக அசைவ உணவுகள் எடுக்கிறத குறைச்சிட்டு வாரம் ஒரு முறையாவது நம்ம கண்டிப்பாக பிளட் சுகர் லெவல் எவ்வளோ இருக்குன்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஒரு 2 மாதங்கள் வரைக்கும் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து சித்த மருந்துகளும் ஏற்கனவே நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய மருந்துகளும் ஃபாலோ பண்ணிவிட்டு டயட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ கண்டிப்பாக லோ சோடியம் டயட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது உப்பு வந்து ரொம்ப குறைவாக எடுத்துக்கணும். அதே மாதிரி கீரை வகைகள், கிழங்கு வகைகள் சாப்பிட்றது, இது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு அதற்கேற்ற மருந்துகளும் எடுக்கும்பொழுது சர்க்கரை நோயினால் சிறுநீரக பாதிப்பு இருந்தாலும் இல்லை ஏற்படாமலும் நம்ம தடுத்து கொள்ள முடியும். ஸோ இந்த பதிவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.